எல்லாருக்கும் வணக்கம். அதாவது ஒரு டீம் வந்து பக்காவா இருக்கும், எல்லா செட்டப்போட இருக்கும். ஆனா அவங்களால கப்படிக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு அன்லக்கி டீம் கூட சொல்லலாம். ஆனா எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச டீம், ஹேட்டர்ஸ் இல்லாத டீம் கூட சொல்லுவாங்க அருண். சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இந்த T20 வேர்ல்டு கப்புக்குள்ள என்டர் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் போறதுக்கு முன்னாடி ஓவராலா சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்குவாட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ப்ராமிசிங்கா இருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. இன்ஃபேக்ட் ஃபாஃப் டு பிளஸி மட்டும் அந்த ஸ்குவாடில் ஆட் பண்ணி அவரோட லீடர்ஷிப் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதை தவிர வந்து ரொம்ப ரொம்ப சாலிட் டீம்ங்க. நிறைய மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்க டீமில். T20 கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்லையும் பார்த்துருக்கோம், இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜ்லையும் பார்த்துருக்கோம். ஒருத்தர் மட்டும் ஆடினாலே மேட்ச் ஜெயிக்கக்கூடிய ஃபார்மேட் இது T20 ஆமா. கிரிக்கெட். அந்த மாதிரி வந்து ஒரு 7-8 பிளேயர்ஸ் அவங்க ஸ்குவாடில் இருக்காங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. செகண்ட் விஷயம் என்னன்னா, லாஸ்ட் 15-20 இயர்ஸில் இவ்வளோ ஸ்ட்ராங்கான சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் T20 கிரிக்கெட்டில் நம்ம எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் பார்க்குறோம்னு நினைக்கிறேன். நிறையா பேட்டிங்லேயும் சரி, பவர் ஹிட்டிங்லேயும் சரி, பவுலிங்கில் ஸ்பின் அண்ட் ஃபாஸ்ட் எல்லாமே வந்து சூப்பர் பிளேயர்ஸு, மெர்குரியல் பிளேயர்ஸ். ஸோ அதனால வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங் டீம்ங்க சவுத் ஆஃப்ரிக்கா. அதை தவிர லாஸ்ட் 2 வருஷமாக அவங்க ஊர்லேயே வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் T20 லீகும் நடந்திருக்கு. ஆமா. அதுலேயும் வந்து T20 கிரிக்கெட்டில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பிளேயர்ஸு. அதனால ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங் டீம். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்லியிருக்காங்க அருண். என்னன்னா, இப்போ இந்த வேர்ல்டு கப் வந்து யுஎஸ்ஏ அப்புறமா கெரிபியன்ல நடக்குதுல்ல. யுஎஸ்ஏக்கு ஒரு பிரான்ச்சைஸ் இருக்குல்ல, அந்த எம்எல்சி இருக்கு, கெரிபியன் பிரீமியர் லீக்கும் இருக்கு. இந்த ரெண்டு லீக்லயுமே நிறைய சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் விளையாண்டுருக்காங்க. அதனால ரொம்ப பாசிட்டிவா இருக்க போன்னு இருக்காங்க. குவிண்டன் டிகாக்ல இருந்து ஆரம்பிச்சு டேவிட் மில்லர், ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ், ஹென்ரிச் கிளாசின், ரபாடா, ஷம்சின்னு எல்லோருமே இந்த சிபிஎல்லையும் ஆடி இருக்காங்க, எம்எல்சிலையும் ஆடி இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உதவ போகுது? அதுவே ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் இல்ல? பெரிய பெரிய ஸ்ட்ரென்த்து. நம்ம வந்து வெஸ்ட் இண்டீஸோட ஸ்வாட் அனாலிசிஸில் பார்த்தோம் எப்படி வந்து அவங்களோட ஹோம் கண்டிஷன்ஸோட நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்க போகுதுன்னு. அதே மாதிரி நீங்கள் சொன்ன பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அந்த ஊரில் ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய பிளேயர்ஸ்க்கு இருக்காது. ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கன் டீமில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 7-8 பிளேயர்ஸ் அவுட் ஆஃப் 15 மெம்பர்ஸ் ஸ்குவாடில் ஒரு 7-8 பிளேயர்ஸ்க்கு சிபிஎல் ஆடின எக்ஸ்பீரியன்ஸும் மேஜர் லீக் கிரிக்கெட்டில் ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டுமே இருக்கனால அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு டாஸ் வின் பண்ணால் நம்ம பேட் பண்ணலாமா, பவுல் பண்ணலாமா, ஓகே. மார்னிங் கேம்ஸில் பிட்ச் எப்படி பிஹேவ் பண்ணும், ஈவினிங் கேம்ஸில் பிட்ச் எப்படி பிஹேவ் பண்ணும், அதுக்கப்புறம் வந்து ஸ்பின் எப்போ எடுக்கும், டியூ வருமா வராதா, அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த கண்டிஷன்ஸில் அது தெரிஞ்சு அந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் டெசிஷன்ஸ் பெட்டராக எடுக்கலாம். அதாவது ஒரு ஃபஸ்ட்டு நம்ம பவர் பிளேலேயே அடிக்கணுமா, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி விக்கெட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிக்கலாமா, பேட்டுக்கு பால் ஈஸியாக வருமா கொஞ்சம் பால் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம், அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அங்கே ஆடி இருந்தால் தான் தெரியும். அந்த ஓகே. நாலேஜ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸ்க்கு நிறையவே இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு டோர்னமெண்ட்லையும் ஆடினதுனால. ஸோ டீம் டு வாட்ச் அவுட் ஃபார் ஷோர். நீங்க ஒரு வேர்டை எப்பவுமே சொல்லுவீங்கல்ல, அந்த ஹென்ரிச் கிளாசின் பத்தி, ஒரு ப்ராப்பரான T20 கிரிக்கெட்டர், டெம்ப்ளேட்டான கிரிக்கெட்டர் அப்படின்னு. அது இந்த வேர்ல்டு கப்ல எப்படி இருக்க போகுது? கிளாசின் ஆகட்டும், டேவிட் மில்லர், இல்லனா வேற உங்களை இம்ப்ரெஸ் பண்ண இந்த ஸ்ட்ரென்த்னு எதை சொல்வீங்க? இந்த ப்ராப்பரான T20 கிரிக்கெட்டர் இந்த ஸ்குவாட்ல. அதான் சொன்னேனே, நீங்கள் வந்து ஒருத்தருன்ட்டு இல்லை, ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி டீமே இல்லை. இப்போ வந்து ஓகே. ஒரு 5-6 பிளேயர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. பேட்டிங்கில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 5-6 பிளேயர்ஸில் யாராவது ஒருத்தர் நல்லா கிளிக் ஆகி மேட்ச் வின் பண்ணக்கூடிய எபிலிட்டி சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இருக்குது. நீங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக்ல ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரீசா ஹென்ட்ரிக்ஸு, அப்புறம் வந்து நமக்கு மார்க்ரமும் அதே மாதிரி நல்ல பிளேயரு. அவர் வந்து 100 ஸ்ட்ரைக் ரேட்லையும் ஆடுவார், 200 ஸ்ட்ரைக் ரேட்லையும் ஆடக்கூடிய பிளேயர் மார்க்ரம். நம்ம அது ஐபிஎல்ல பார்த்துருக்கோம், T20 இன்டர்நேஷனல்ஸில் பார்த்துருக்கோம், வேர்ல்ட் கப்பில் கூட பார்த்துருக்கோம், 50 ஓவர் வேர்ல்ட் கப்பில். ஸோ அவரும் அந்த மாதிரி பிளேயரு. அதுக்கப்புறம் வரக்கூடிய ரெண்டு பேட்ஸ்மென்ங்க, ரெண்டு பேட்டர்ஸ். ஒன்று வந்து டேவிட் மில்லர், ரெண்டாவது வந்து ஹைன்ரிக் கிளாசன். ஒரு 35 பால் 100 ரன் இருந்தால் கூட ஜெயிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கு அவங்க ரெண்டு பேருமே. ஸோ அதனால தான் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் டீம். அவங்களுக்கு நம்ம அவங்க பற்றி பேசுவோம், வீக்னஸ் த்ரெட் வரும்போது அது என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போதைக்கு வந்து பேட்டிங்கில் இந்த மாதிரி மேட்ச் வினர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி கெரபியன் யூஎஸ் ஆடுறதுனால ஸ்பின் பவுலிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆ. நல்ல நல்ல ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. நீங்கள் வந்து கேஷவ் மகாராஜ் அண்ட் தப்ரேஸ் ஷம்சி ரெண்டு பேருமே வந்து டெரிஃபிக் ஸ்பின்னர்ஸ், ப்ரூவன் மேட்ச் வினர்ஸ் சவுத் ஆப்பிரிக்காக்கு. இந்த ஜோன் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஃபோர்டைன். கஷ்டம். ஃபோர்டேனும் இருக்காரு. ஆனால் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஆடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால அந்த பேஸும் கவர்டு.
எல்லாத்துக்கு மேலே நீங்கள் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் பார்த்தீங்கன்னு வைங்களேன், மார்க்கோ ஆன்சன் நல்ல ஆல்ரவுண்டரு, ஐபிஎல்லையும் ஆடி இருக்காரு சன்ரைசர்ஸ்க்கு. இதில் சவுத் ஆஃப்ரிக்கா T20 லீக்ல ஒன் ஆஃப் த டாப் மேட்ச் வினர்ஸ் அவர் மார்க்கோ ஆன்சன். அதை தவிர உங்களுக்கு வந்து கஹிசோ ரபாடா இருக்காரு, ஆண்ட்ரிக் நாக்கே. அவங்க கோச் சொல்லியிருக்காரு ஒரு 4-5 மாசமா ஃபார்ம்ல இல்லை, ஆனால் இவர் வேர்ல்டு கிளாஸ் பிளேயர் மறுபடியும் ஃபார்முக்கு வர மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ஒருத்தர் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், இன்னொருத்தர் வந்து ரைட் ஆர்ம் மீடியம் பேசன் வந்து ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அதை தவிர அவங்களுக்கு வந்து ஐபிஎல் ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. இன்ஃபேக்ட் இவர் கோச்சியாவும் இருக்காரு. கோச்சியா வந்து ரன்ஸ் கொடுத்துருவாரு, ஆனால் விக்கெட்ஸ் நிறைய எடுத்திருக்காரு. அது வந்து நம்ம சவுத் ஆப்பிரிக்கன் T20 லீக்லையும் பார்த்துருக்கோம். நம்ம இப்போ இந்த நடந்த ஐபிஎல்ல கூட மும்பை இந்தியன்ஸ்க்கு கோச்சியா நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதனால வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் டீம். எல்லா பேஸஸும் கவர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்பெசிஃபிக் வீக்னஸ்னு எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம வீக்னஸ் போகும்போது மேபி என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பட் இப்போதைக்கு பார்க்கும்போது த்ரூ அவுட் அந்த 15 மெம்பர்ஸ் ஸ்குவாட்ஸில் நிறையா மேட்ச் வினர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்டர்ஸ் இருக்காங்க. லெஃப்ட் ஹேண்டர்ஸ், ரைட் ஹேண்டர்ஸ், பவர் ஹிட்டர்ஸ்னு சொல்லிட்டு பவுலிங்லேயும் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்பின் ரெண்டும் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் நல்லா போடக்கூடிய பவுலர்ஸ் இருக்காங்க. அதனால டெஃபினெட்லி டீம் டு வாட்ச் அவுட் ஃபார். ஸோ அந்த வீக்னஸ்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது ஒரு குவாலிட்டியான ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்களான்ற கேள்வி இருக்கு. மார்க்கோ ஆன்சன் மட்டும் இருக்காரு லோவர் ஆர்டர்ல. ஸோ அப்படி யாராவது இருக்காங்களா அந்த மாதிரி ஒரு வெஸ்ட் இண்டீஸை கம்பேர் பண்ணும்போதோ அந்த மாதிரி? நீங்க நெட் பிக் பண்ணீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா கம்பேர் பண்ணும்போது ஆல்ரவுண்டர்ஸ் கம்மி தான். இன்ஃபேக்ட் இந்தியாவில் கூட நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. நீங்க ஸ்பின்னும் எடுத்துட்டீங்க, ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ். வேற சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து ட்ரெடிஷ்னலி அவங்க நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கக்கூடிய டீம். இந்த டீம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கோ ஆன்சன் மட்டும்தான் இருக்காரு. ஹேவிங் செட் தட் உங்களுக்கு ரபாடா கொஞ்சம் ஹிட் பண்ணுவார், அவருக்கும் அந்த எபிலிட்டி இருக்கு. கேஷவ் மகாராஜும் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி ஆடுவார், அவருக்கும் அந்த எபிலிட்டி இருக்கு. ஸோ அதனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய வீக்னஸாக இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து 6 and 7 உங்களுக்கு 5, 6 and 7 உங்களுக்கு கிளாசன், டேவிட் மில்லர், மார்க்லம் மாதிரி பிளேயர்ஸ் ஆடும்போது அது ஒரு பெரிய வீக்னஸாக இருக்கக்கூடாது. நான் வீக்னஸ்னு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எது பார்க்குறேன்னா, குவிண்டன் டிகாக் மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் வந்து ஆன் அண்ட் ஆஃப், ப்ளோ ஹாட் ப்ளோ கோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா ஒரு மேட்ச் ஆடுவாங்க, ஒரு 4 மேட்ச் நல்லா ஆட மாட்டாங்க. எல்எஸ்ஜிக்கு பெரிய இஷ்யூவாக இருந்திருக்கு. பவுலிங்லேயும் அதே மாதிரி கஹிசோ ரபாடாவும் அதே மாதிரி பவுலர் தான். ஒரு மேட்ச் 2 மேட்ச் சூப்பராக போடுவார், அதுக்கப்புறம் 2-3 மேட்ச் ரன்ஸ் கொடுத்துருவாரு. அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் ஆண்ட்ரிக் நாக்கியாவும் அதே மாதிரி தான். ஸோ அந்த இஷ்யூஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து அகெயின் செமிஃபைனல்ஸ் போகிறதுக்கு ரொம்ப நல்ல சான்ஸ் இருக்கு. நிறைய வருஷத்துக்கு அப்புறம் கப் அடிக்கிறதுக்கும் நல்ல சான்ஸ் இருக்கக்கூடிய டீம் வந்து நம்ம ப்ரீ டோர்னமெண்ட் அனாலிசிஸில் லாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து நான் சவுத் ஆஃப்ரிக்கா கண்டிப்பாக ப்ரொசீட் பண்ணுவாங்கன்னு நினச்சதே இல்லை. ஆனால் இந்த வேர்ல்டு கப் வந்து போத் செமிஃபைனல்ஸ் ஆடுறக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒன் ஆஃப் த சாம்பியன்ஷிப் கண்டெண்டர்ஸாக இருக்கிறக்கும் சான்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா T20 ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காங்க, US கரேபியன் லாட்டன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காங்க, மேட்ச் வினர்ஸ் நிறையா இருக்காங்க, ஸ்பின் பவுலிங் ஃபாஸ்ட் பவுலிங் ரெண்டுலேயுமே ஸ்ட்ராங்கு. அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னலாகவே நம்ம பார்த்துருக்கோம் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து நல்லா ஃபீல்டு பண்ணுவாங்க. ஒரு 15 to 20 ரன்ஸ் ஃபீல்டிங்லேயே சேவ் பண்ணிடுவாங்க. எல்லாத்துக்கு மேலே நம்ம இன்னொருத்தரை பற்றி பேசவே இல்லை. அவரும் வந்து ஐபிஎல்ல சூப்பராக ஆடி இருக்காரு, டெரிஃபிக் பிளேயர் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். இந்த வருஷம் நல்லா ஆடிட்டு இருக்காரு. அதனால வந்து அவங்களுக்கு கிளாசன், டேவிட் மில்லர் அண்ட் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து 5, 6, 7 ஆடுறது. அதுக்கு முன்னால குவிண்டன் டிகாக், மார்க்ரம், சூப்பர் டீம். ஐல் பி வெரி சர்ப்ரைஸ் அவங்க வந்து செமிஃபைனல்ஸ் போடணும். ஓகே, அது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க சொன்னது உண்மை. ஏன்னா ஒரு தடவை சாம்பியன்ஸ் ட்ராஃபி மட்டும் ஒரே தடவை ஜெயிச்சிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா. அப்புறமா ஐசிசி ட்ரோஃபியை ஜெயிக்கல. இப்போ ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சவுத் ஆப்பிரிக்காவில் நடக்குதுல்ல, ஒரு கேப்டன்சி லெவலில். ஏன்னா ஏடன் மார்க்ரம் வந்திருக்காரு. அவருக்கு இப்போ அவர் வந்து இப்போ SA20ல 2 கப் அடிச்சிட்டாரு. இப்போ மட்டும் அவங்க ட்ராஃபி அடிச்சிட்டாங்கன்னா ஏடன் மார்க்ரமுடைய அந்த கேப்டன்சி லெவல், லீடர்ஷிப் லெவல், ஒரு எலிவேஷன் இருக்கும்ல, ஒரு ஜென்ரேஷனே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன ஏடன் மார்க்ரமுடைய கேப்டன்சி? கண்டிப்பாங்க. நம்ம வந்து கிரிக்கெட்லேயும் இல்லை நிறைய விஷயத்தில் லீடர்ஷிப்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த லீடர்ஷிப் வந்து சில பேரை மேலே தூக்கும். அவங்கள மட்டும் இல்லை, அவங்கள சுற்றி இருக்கிற குரூப் அப்படியே மேலே தூக்கும், நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணும். சில லீடர்ஸ்க்கு வந்து அந்த கேப்பபிலிட்டி இருக்காது. இப்போ ஐடன் மார்க்ரம் வந்து அண்டர் 19 இருந்தே நெக்ஸ்ட் அண்டர் 19 சவுத் ஆஃப்ரிக்காக்கு ஆடி இருக்காரு, சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டனும் பண்ணியிருக்காரு.
அப்பத்துல இருந்தே வந்து ஃபியூச்சர் கேப்டன் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா, ஃபியூச்சர் லீடர் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை ஏன் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போன வருஷத்துல இருந்தா பார்க்க ஆரம்பிக்கிறோம். போன வருஷம் வந்து சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்பு கப் அடிச்சாங்க. அது வந்து ஃபிளாஷ் இந்த பேன் மாதிரி ஒரு தடவை மட்டும் பண்ணாம செகண்ட் சீசன்லயும் நல்லா ஆடி ஜெயிச்சிருக்காங்க. சன்ரைசர்ஸ் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்லயும் வந்து அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இவரே சொல்லியிருக்காரு. டேனியல் விட்டோரியும் ஓகே. சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம பேட் கமென்ஸும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் லாஸ்ட் 6-7 மந்த்ஸாக T20 கிரிக்கெட்டில் அவர் தான் கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு. இந்த அளவுக்கு நிறைய பிளேயர்ஸ் அட்ராக்ட் பண்ணி நிறைய பிளேயர்ஸை நிறைய வந்து டேலண்ட் எல்லா ஸ்பாட்லையும் இருக்காங்க. ஆனால் அந்த நிறைய டேலண்டட் பிளேயர்ஸை ஒன்று கூட வச்சு எப்படி வந்து டீமோட காஸ்க்காக எப்படி வந்து அவங்களோட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வாங்குறதுங்கிறது ஒரு நல்ல லீடர்னால தான் முடியும். ஓகே. ஏடன் மார்க்கம் அது இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த பார்ப்போம், வேர்ல்டு கப்லையும் நல்லா ஆடிட்டாங்க. இந்த ஐ மீன் வேர்ல்ட் கப் 50 ஓவர் வேர்ல்ட் கப்பில் இந்த T20 வேர்ல்ட் கப்லையும் நல்லா ஆடிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஏடன் மார்க்கமோட ஸ்டாக்ஸ் ரைஸ் ஆகும். ஸோ ஃபைனலாக சவுத் ஆஃப்ரிக்காவுக்கான த்ரெட் என்னவா இருக்கும்? ஸோ அவங்களுக்கு வந்து பெரிய த்ரெட் என்னன்னா, நம்ம டோர்னமெண்ட் ஆஃப்டர் டோர்னமெண்ட்டில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃபார் வாண்ட் ஆஃப் அ பெட்டர் வேர்ட் அந்த சோக்கிங்னு சொல்லுவாங்கல்ல, Yes. ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் வந்து அவங்க ஹேண்டில் பண்ண முடியாத மாதிரி தெரியுது. அந்த ப்ரெஷரெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக ஆடினா ஜெயிக்கிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. அது வந்து நல்லா எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து T20 கிரிக்கெட்டில் பண்ணலாம். ஏன்னா T20 கிரிக்கெட்டில் நீங்கள் வந்து நிறைய யோசிக்கவே வேண்டியதில்லை. கிளியர் திங்கிங், கோ ஃபார் த கில், அந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஃப்ரீயாக ஹிட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த எபிலிட்டி நிறையாவே இருக்குது. அந்த அவங்க அந்த திங்க் பண்ணி நம்ம நிறைய யோசிச்சு அந்த ப்ரெஷர் எடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் ப்ரொசீட் பண்ணுறது கஷ்டம், எஸ்பெஷலி T20 கிரிக்கெட்டில். அதுதான் அவங்களுக்கு நான் பெரிய த்ரெட்டாக பார்க்குறேன். ஸோ ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா கன்ஃபார்மாக கப் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ கன்ஃபார்மாக செமிஃபைனல் கண்டெண்டர்ஸ் தான் வாங்கணும். ஒரு மிகப்பெரிய டஃப்பான ஒரு காம்படிஷனாக இருக்க போது வியூவர்ஸும் தங்களுடைய கருத்தை பதிவு பண்ணிட்டு இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் பற்றி அவங்களும் இந்த டீமுடைய ஸ்வாட் அனாலிசிஸ் சொல்லட்டும். உங்களுடைய கருத்துக்கு நன்றி அருண். நன்றி ஆனந்தன்.